அனைவருக்கும் வணக்கம். தூங்கா நகர் நினைவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாகம் 4. மதுரையை புரட்டி போட்ட தாது பஞ்சமும் மதுரையை மீட்டெடுத்த முல்லை பெரியாறு அணையும். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வணிகத்தால தான் இங்க பலதரப்பட்ட மக்கள் இங்க வர தொடங்கினாங்க. ஆனா இதே வணிகம் தான் நம்மை அடிமையும் படுத்தியது. கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்தது. வர்த்தகத்துல தான் முதல்ல தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உள்ளூர் அரசியல் விவகாரங்கள்ல எல்லாம் அவங்க தலையிட தொடங்கினாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவங்களவெல்லாம் மேற்கு பக்கத்துல வீழ்த்தியாச்சு. இங்க மதுரையினுடைய சுல்தான் கான் சாஹிப் என்ற மருதநாயகம், கட்டபொம்மன், மருதுபாண்டியர் இந்த மாதிரி பாளையத்துக்காரர்களை எல்லாம் வென்றதுக்கு பிறகு சென்னை மாகாணத்துல கம்பெனியினுடைய ஆட்சி வலுப்பெற தொடங்கியது. இந்தியர்கள் வெறும் விவசாயம் மட்டும் செய்யணும், பிரிட்டன்ல இருந்துதான் எல்லா தயாரிப்பும் வரணும், அதனுடைய சந்தையாகவே அந்த பொருள்களுக்கான சந்தையாகவே நம்ம இந்தியாவை மாத்திரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறியா இருந்துச்சு. அதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அவங்க தீட்டுறாங்க. ஏற்கனவே முகலாயர் காலத்துல 40% வரி விதிக்கப்படுது. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வரியை 66% ஆக்குறாங்க. அத்தியாவசியமான உப்புக்கு கூட கடுமையான வரி விதிக்கப்பட்டது. 1781 ஜார்ஜ் ப்ராக்டர் அப்படிங்கிறவர் மதுரையுடைய கலெக்டரா வரி வசூலிக்கிற வேலையை அவர் செய்யறாரு. இப்படி எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்ல, எவ்வளவுதான் வரி கொடுக்க முடியும்? தொடர்ந்து மழை இல்லாம போகுது. 1876 இருந்து 78 மதுரையின் ஒரு கொடுமையான காலம். அதுதான் தாது வருட பஞ்சம். மதுரையை புரட்டி போட்ட காலம் அது. விவசாயம் நின்னு போகுது, இந்த பஞ்சம் வருது, ஆடு மாடு மக்கள்னு கொத்து கொத்தா தெரு முழுக்க இறந்து கிடப்பாங்களாம். இந்த அத்தியாயத்தை படிக்கவே முடியல, அவ்வளவு வலியா இருந்தது படிக்கும்போது. இறந்தவங்க பல லட்சம், அது இருக்கிறதெல்லாம் வித்தும் கூட அவங்களுக்கு பத்தாம போற அளவுக்கு அவ்வளவு பஞ்சம். ஆனா பசிக்குதான் விக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே அடிமட்ட விலைக்கு வாங்கி அதுலயும் லாபம் பார்த்த ஒரு கூச்சமே இல்லாத கூட்டமும் இருந்தது. கடைசியா ஒரு கட்டத்துல இருக்கிறதெல்லாம் வித்தாச்சு அப்படிங்கிறப்போ பிச்சை கூட எடுத்தாங்களாம். ஒரு பக்கம் திருட்டும் வழிபறியும் நடந்தது. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு, இலங்கை, சிங்கப்பூர், பர்மா, மலேசியாக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா போயிருக்காங்க. இலங்கைக்கு மட்டும் 3 லட்சம் மக்கள் போயிருக்காங்கன்னா அவ்வளவு கொடுமையான பஞ்சமாக அது இருந்தது. அரிசி வெளிநாடுகள்ல இருந்து வருமா, வந்தாலுமே ரயில்கள் மூலம் பல ஊர்களுக்கு, சில ஊர்களுக்கு அனுப்புறாங்க. ஆனா அப்பெல்லாம் ரயில் வசதி அவ்வளவு இல்லை. அதனால துறைமுகங்கள்ல அப்படியே தானியங்கள் குவிந்து கிடந்துச்சான். அதை அனுப்ப கூட முடியாம அதை போய் மக்கள் திருடுவாங்களாம். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் போடுது. இப்ப என்னன்னா, ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா உடனே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பாங்க, உடனே முன்னுணர்தல் நடவடிக்கை எல்லாம் தீவிரமா நடக்கும்ல, அந்த மாதிரிதான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சட்டம்லாம் போடுது. ஆனாலுமே அப்ப கூட வரிய குறைக்கணுங்கிற அந்த நடவடிக்கையை மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுக்கவே இல்லை. அதிகாரம் இப்படி இருந்தா நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்குவோம்னு நினைப்போம்ல, அப்படித்தான் செல்வ செழிப்போடு வாழ்ந்த தாசி குலத்தை சேர்ந்தவராக சொல்லப்பட்ட குஞ்சரத்தம்மா அவர்கள் அந்த தாது பஞ்சம் தொடங்கி 2வது வாரத்துல இருந்து வடக்காவணி மூல வீதியில இருந்த அவங்க வீட்டுல கஞ்சி காய்ச்சி ஊத்துனாங்க. இந்த செய்தி மக்கள் மதுரை பூரா பரவி மக்கள் வரிசையில நின்னு அவங்க வீட்டுல கஞ்சி குடிச்சாங்களாம். அந்த வருஷம் பூரா குஞ்சரத்தம்மா வீட்டுல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க 2 பெரிய வீடு வச்சிருந்தாங்க. காசு மாலை, கல்லு, நகை, எவ்வளவு நகை நட்டெல்லாம் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. எல்லாமே இந்த கஞ்சியா மாறி மக்களுடைய பசியை ஆற்றியது. குஞ்சரத்தம்மாவோட கஞ்சி தொட்டியை பார்த்துட்டு தான் அரசாங்கமே கஞ்சி தொட்டின்னு ஒண்ணு தொடங்குது. பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க குஞ்சரத்தம்மா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க உடல் தத்தநேரியில உள்ள சுடுகாட்டுக்கு போன போது அந்த வடக்காவணி மூல வீதி முழுக்க கூட்டம். மதுரையில திருவிழா காலத்துலதான் இவ்வளவு கூட்டத்தை பார்த்திருக்கேன் அப்படின்னு எழுதினவரு வேற யாரும் இல்ல, அங்க வரி வாங்கிக்கிட்டு இருந்தா அந்த ஜார்ஜ் ப்ராக்டர் அப்படிங்கிற கலெக்டர் குறிப்பெழுதி வச்சிருக்காரு. அப்படி ஒரு கூட்டம் வடக்காவணி மூல வீதியில இந்த குஞ்சரத்தம்மாவுடைய இறப்பின் போது அது இருந்தது அப்படின்னு. இன்னைக்கும் கிராமங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு குஞ்சரம் அப்படிங்கிற பேர் வைக்கிற வழக்கம் இருக்கு. இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி 120 ஆண்டுகள் நடந்தது. அதுல 34 முறை பஞ்சம் வந்திருக்கான். ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியில எந்த பஞ்சம் வந்தாலும் அவங்களுடைய வருவாயும் ஏற்றுமதியும் மட்டும் குறையவே இல்லை அப்படிங்கிற செய்தியும் இங்க இருக்கு. இப்போ
1857 முதல் உலக போர், அது வந்து முதல் சுதந்திர போர் முடிஞ்சதுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரம் முடிஞ்சிட்டு பிரிட்டானிய அரசின் நேரடி ஆட்சியின் கீழே ஒரு காலனியாக இந்தியா மாறுது. இப்போ இந்த தாது வருட பஞ்சத்தை பத்தி பல செய்திகள் இங்கிலாந்துல வெளியாகுது. மக்கள் பார்த்துட்டு, என்ன இப்படி நம்ம அரசாங்கத்தினுடைய காலனியாக இருக்கிற ஒரு நாட்டுல எப்படி இவ்வளவு பஞ்சம், இத்தனை லட்சம் மக்கள் எப்படி இறந்து போறாங்க, இதுக்கு நீங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையா, மழை இல்லைன்னா மாற்று வழியில தண்ணிக்கான ஏற்பாடு ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி வர தொடங்குது. அப்பதான் அரசாங்கம் மதுரைக்கு முல்லை பெரியாற்றினுடைய தண்ணியை மதுரைக்கு வைகையை நோக்கி திருப்பி விடும் திட்டத்தை தொடங்குறாங்க. இந்த திட்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு 1700களில் இருந்தே பல தடவை முயன்று கைவிடப்பட்ட திட்டம். சரி, இப்ப பஞ்சம் வந்துருச்சு, நிறைய திருட்டு நடக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுனால 1882ல மேஜர் ஜான் பெனிக்விக் அவருடைய கைக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த முல்லை பெரியார் நீரை மதுரை வைகைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த பெரிய ஆறு வந்து உருவாகுது. அதை கிழக்கு நோக்கி திருப்பி வைகையோட கலக்க வைக்கணும். முதல்ல எப்படி கலக்க வைக்கிறது அப்படின்னா, முதல்ல அந்த ஆறு உருவாகிற முதல்ல அந்த இடத்துல வந்து 1176 அடியில கல்லால் ஆன ஒரு அணை ஒண்ணு கட்டி முதல்ல தண்ணியை தேக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து 1 மைல் தொலைவுல இருக்கிற பாறைக்குள்ள சுரங்கப்பாதை வெட்டி அது வழியா கிழக்கு நோக்கி தண்ணியை பாய்ச்சணும். இதுதான் திட்டம், ஒரு பெரிய திட்டம். ஆனா இந்த அணையை கட்ட வேண்டிய அந்த இடம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கு. அவங்களோட ஒப்பந்தம் போட்டு 8000 ஏக்கர் நிலத்தை 999 ஆண்டுகளுக்கு குத்தகையா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் அணை கட்டுறதுக்கான இயந்திரங்கள் எல்லாம் இங்கிலாந்துல இருந்து வருது. இது அந்த இடம் வந்து ஒரு காடு. அதனால விஷப்பூச்சி, யானை, புலி, கரடி, அட்டை இந்த மாதிரியான சிரமங்கள், அந்த காட்டு விலங்குகளின் தொல்லை ஒரு பக்கம். திடீர்னு கனமழையும் காட்டாரும் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மலேரியா, காலரா நோய் இந்த மாதிரிலாம் வந்து செத்து போயிடுவாங்களாம். சில பேர் திரும்பி இது வேணான்னு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். ஒரு தடவை எல்லாம் என்ன ஆச்சுன்னா, கட்டி வச்சிருந்த அணையவே அந்த கட்டுமானத்தையே வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான் காட்டு மழை. கொஞ்ச நாள் வேலையை கூட நிறுத்தியெல்லாம் வச்சிருந்தாங்களாம். ஒரு வழியா இந்த அணைய எவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை அமைச்சாங்க. 1887ல தொடங்கின வேலைகள் 1895ல தான் முடிஞ்சுது. ஒரு வழியா தண்ணி வந்து தமிழக எல்லைக்கு வந்து சேர்ந்தது. அப்போ வந்து அவ்வளோ கதறி அழுதாராம் மேஜர் பெனிக்விக் அவர்கள். இதை கட்டுனதுல முழு பெயரும் எனக்கு இல்லை, இந்த கட்டுமானத்துல உயிர் விட்டவங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல வந்து இந்த கட்டுமான பணிகள்ல பொறுப்புல இருந்த இன்னொருத்தர் லோகன் அப்படிங்கிறவரு. இன்னைக்கும் கம்பம், தேனி பகுதிகளில் வந்து லோகன் அப்படிங்கிற பேரு, பெனிக்விக் இவங்க பேரெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்களாம். பெனிக்விக் அவர்களுடைய பேத்தி டயானா, பேரன் வந்து டாம். இவங்களோட எழுத்தாளர் முத்துகிருஷ்ண ஐயாவுக்கு வந்து பரிச்சயம் உண்டாம். மதுரையில் அவரோட வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்களாம். அப்போ வந்து அவர் அந்த டாம் வந்து சொல்லியிருக்காரு, தாத்தாவை பத்தி நீங்க பெருமையா சொல்றீங்க, எல்லாருக்குமே பிறந்த ஊர் மேல ஒரு பிரியம் இருக்கும் தானே, அப்படித்தான் எங்க தாத்தாவுக்கும், அவர் பிறந்தது இந்தியாவில் பூனேல தான் அப்படின்னு சொன்னாராம். பெனிக்விக் அவர்கள் பூனேல தான் பிறந்திருக்காங்க. அவங்க செய்த ஒரு காரியம் வந்து மறக்கவே முடியாத ஒரு செயல். அது இன்றைக்கும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டியது. அடுத்த வாரம் மதுரையின் மெஜ்ரா மில்ஸ் பற்றிய கதை. அடுத்த வாரம் சந்திப்போமா? நன்றி.